ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இந்த வாரத்துக்கான நாமினேஷன் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. மொத்தம் 13 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. எஃப்ஜி அவர்கள் வீட்டு தலைன்றதுனால அவர் வந்து நாமினேட் பண்ண முடியாது. அது இல்லாம 2 பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம வியன் அவர்கள், இன்னொன்னு அரோரா. இவங்க 2 பேருமே நாமினேஷன்லயே வரல. ஓகேவா? இதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக் கேங் தான். டாக்ஸிக் கேங் நேற்று நைட்ல இருந்தே ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதாவது சபரி, கனி, விக்கல்ஸ் விக்ரம், கெமி, சுபிக்ஷா இவங்க 5 பேரையும் வந்து நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு குறியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யார் யார் அந்த வேலையை பாக்குறான்னு பாத்தீங்கன்னா விஜய், பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், பிரஜன், கமருதீன் இவங்க 5 பேருக்கும் ஆளுக்கு 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வந்து விஜய் பார்வதி சொல்றாங்க, நான் வந்து சபரியும் கனியும் போடுறேன், சாண்ட்ரா வந்து நான் வந்து விக்கல் சுக்ரமியும் கனியும் போடுறேன். இப்போ கனி 2 பேர் வந்து நாமினேட் பண்ணிட்டோம், மீதி இருக்க 3 பேருக்கு வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுக்கலாம். அதாவது நம்ம ஆளுங்களை வந்து 2 பேர் வந்து சூஸ் பண்ணி கரெக்டா குத்தனா இவங்க போய் நாமினேஷன் போட்டு அவங்க வந்து நாமினேஷன்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டதுனாலதான் வியன்னாவும் நம்ம அரோரா அவர்களும் வந்து நாமினேஷன் வந்து தப்பிச்சது. இப்படி பண்ணீங்கன்னா அதை பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல நாமினேஷன். ஏன்னா நீங்க வந்து சூஸ் பண்றீங்க, நான் இவங்களை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு குத்துறீங்க. அது வந்து தப்பு. இந்த வாரம் ஃபுல்லா யார் அவங்க வந்து நல்லா பண்ணல, யார் வந்து ஒழுங்கா கேம் ஆடல அப்படின்னு சொல்லி பார்த்துதான் குத்தணும். அதை விட்டு இவங்க வீக்கான பர்ஃபார்மன்ஸ், இவங்க வந்து வீக் பர்சன், அதனால இவங்களை குத்தலாம்னு சொல்லிட்டு கெமியா குத்துறீங்க. சுபிக்ஷா வீக், அவளை போட்டா வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை குத்துறீங்க. இது எந்த வகையில நியாயமே புரியல. இது விஜேஎஸும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது. நானும் கத்துன்னு கத்துறேன். விஜேஎஸ் காதுல கேட்க வரைக்கும் கத்த வேண்டியதான் போல. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பயாஸ்டா இருக்கு. சாண்ட்ரா அவர்கள் தெளிவா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இந்த வீட்டுல இருக்கணும் கடைசி வரைக்கும், மத்தவங்க எல்லாரையும் வெளியே அமிச்சுட்டு நம்ம இருக்கணும்னா இந்த மாதிரி இவங்களெல்லாம் நாமினேஷன் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து நாமினேஷன் வந்திருக்காங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் வந்திருக்காங்க, கானா வினோத் வந்திருக்காங்க, நம்ம சாண்ட்ரா, பிரஜன், கெமி, சுபிக்ஷா, விக்கல்ஸ் விக்ரம், சபரி, கனி இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு விஜய், பார்வதி, கமருதீன் இந்த மாதிரி மொத்தம் 13 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. இதுல ஓட்டு யாருக்கு அதிகமா வரும்ன்றது என்னோட தனிப்பட்ட கெஸ் பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு சரியான ஓட்டுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து திவாகர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட எமோஷன் ஆனது பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான். விஜய் பார்வதி எமோஷன் ஆகிற மாதிரி ஆக்டிங் தான் போட்டிருக்காங்க. நேத்து ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்த மக்களே. அதாவது திவாகர் வந்து எவிக்டட்னு சொன்ன உடனே நம்ம விஜய் பார்வதி சிரிக்கிறாங்க. ரம்யா கிட்ட சொல்றாங்க, அது திவாகர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூஞ்சி மாறுது, அப்படியே இப்படி கை வைக்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த உள்ள போனால சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல அப்ப போயிட்டு அவங்க அழுதாங்க பாத்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக். கானா வினோத் எமோஷன் ஆனதை பார்த்துட்டு தான் இவங்க அழுது இருக்காங்க. அதாவது கானா வினோத் ஸ்கோர் பண்ற போறாரு, நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம்னு சொல்றாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆனா திவாகர் போனதுல இவங்களுக்கு சந்தோஷம் தான் போல. இன்னைக்கு காலையில அரோரா கிட்ட கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் அந்த தப்பு பண்ணல, திவாகர் தான் வந்து இந்த மாதிரி சொன்னாரு, திவாகர்னால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண தப்பு அந்த குறியீடு காமிச்சாங்களே, அதை வந்து அப்படியே திவாகர் மேல தூக்கி பழிய போட்டுட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான கேரக்டர் விஜய் பார்வதி நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா. அந்த தப்ப அவங்க கொஞ்சம் கூட ரியலைஸே பண்ணல. ஓகேவா? அதுதான் நடந்தது. சரி, அதை விடுங்க. நெக்ஸ்ட் திவ்யா கணேஷ் அவர்களுக்கு ஓட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. திவ்யா கணேஷும் வந்து அந்த கேங்ல இருக்காங்களே தவிர, பட் ஆனா அவங்க ஓரளவுக்காவது ஒரு எமோஷன் புரிஞ்சு ஒரு விஷயம் விளையாடுறாங்க. நேற்று சபரி அழும்போது கூட முதல் அளவு போயிட்டு அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னது நம்ம திவ்யா கணேஷ் தான். அவங்களும் அழுது இருப்பாங்க லிட்டரலா. அவங்க அழுதாங்க, கானா வினோத் அழுதாப்புல, அதுக்கப்புறம் நம்ம ரம்யாஜ் அழுதாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஆனா நிறைய பேர் இங்க கல்லு மனசு கொண்டவங்களா இருக்காங்களே, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு பரவாயில்லன்னு தான் தோணுது. இவங்க 2 பேர் கம்பல்சரி வருவாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. அதே மாதிரி திவ்யா கணேஷ்க்கு எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்கணும்னா, அவங்க வந்து அந்த கேங்ல இருந்து வெளியே வந்து கேம் ஆனா நல்லா இருக்கும். ஓகேவா? அவங்க அந்த குரூப் கேம்ல இருக்குது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் தனிப்பட்ட கருத்து. இந்த கப்புள்ஸ் இருக்காங்களா, இந்த கப்புள்ஸ் 2 பேர் தான் இந்த கேமையே வந்து கெடுக்கிறாங்க. இப்போ முதல்ல விஜய் பார்வதியும் நம்ம திவாகருக்கு கெடுத்தாருன்னு சொன்னோம், இப்ப இவங்க 2 பேர் தான் வந்து மோசமா கெடுத்துட்டு இருக்காங்க இந்த கேம். ஓகேவா? நெக்ஸ்ட் கமருதீன் வந்து ஓட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு மக்களே. கமருதீன் நிறைய விஷயம் மாத்திட்டு இருக்காப்ல, பட் ஆனா இன்னமும் மாற வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு ஓட்டு போறதுக்காக. அது வெளியே பாக்குறவங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால. சோ இதை வச்சு நான் சொல்றேன், இந்த 3 பேர் வந்து வரதுக்கு டாப் 1, டாப் 2, டாப் 3ல வந்து அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு மக்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த வாரம் தெரிஞ்சிடும் யார் அந்த டைட்டில் கிட்ட நெருங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து வெயிட்டான கண்டஸ்டன்ட் தான் வந்து இந்த வாட்டி நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. இதுல தெரிஞ்சிடும் யாரு நம்பர் 1, யாரு நம்பர் 2, யாரு நம்பர் 3ன்ட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கேஸ் யாருன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.